ராபர்ட் கிரீன் எழுதின த 48 லாஸ் ஆஃப் பவர், அதாவது அதிகாரத்தின் 48 விதிகள் பெஸ்ட் செல்லிங் புக்காக இருந்துட்டு வருது. அதே சமயம் அந்த புத்தகத்தில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த புத்தகத்தில் மனிதர்கள் அடிப்படையில் சுயநலவாதிகளாக இருக்கணும், வெற்றி பெற தந்திரம் அவசியம், மற்றவர்களை ஏமாற்ற தெரிஞ்சுக்கணும்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிகளை நம்ம படிக்கும்போது உண்மைதானே, இப்படி கூட நடந்துக்கிறாங்களேன்னு நமக்கு தோணும். நம்ம உறவினர்கள் நடுவில், வேலை பார்க்குற இடத்துல இந்த விதிகளை அறிந்தும் அறியாமலும் பயன்படுத்துகிற நபர்களை நம்ம சந்திக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது என்னை ஏமாத்தினவங்க, என்னை பயன்படுத்தினவங்க, எனக்கு துரோகம் செய்தவங்க எல்லாம் என் கண் முன்னாடி வந்துட்டு போனாங்க. அது மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து விலகி நம்மளை நாம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை படிக்கலாம். இப்போ அந்த 48 விதிகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த விதிகளை நம்ம பயன்படுத்தலாமா இல்லை பிறர் பயன்படுத்துவதை தடுக்கலாமான்னு கிளியராக சொல்லியிருக்கேன். முதல் விதி, நெவர் அவுட் ஷைன் த மாஸ்டர். உயர் அதிகாரியை விட புத்திசாலியாக காட்டிக்காதீங்க. முதல் விதியில் நம்ம உயர் அதிகாரியை விட புத்திசாலி, திறமசாலின்னு காட்டிக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம உயர் அதிகாரியை விட திறமசாலியாக இருந்தாலும் அவங்க முன்னாடி திறமை குறைஞ்சவங்களா தான் காட்டிக்கணும். மற்றவங்க உங்கள் திறமைக்காக உங்களை பாராட்டினாலும் அந்த திறமை எல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டதா சொல்லணும். ஸோ எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் உயர் அதிகாரியை பகைச்சிக்க கூடாது. அப்படி பகைச்சிக்கிட்டா அவரை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கசப்பான உண்மையினே சொல்லலாம். நிறைய ஒரு பிளேஸில் கஷ்டப்படுறவனை விட காக்கா பிடிக்கிறவன் முன்னுக்கு வருவான். இரண்டாவது விதி, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் டு யூஸ் எனிமீஸ். அதாவது நண்பர்களை அதிகமாக நம்பாத, எதிரிகளை பயன்படுத்திக்க கற்றுக்கோ. இப்போ என் நண்பனை நம்ப வேண்டான்னு சொல்கிறீங்களே, எதிரிகளை யூஸ் பண்ண சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நம்ம உலக வரலாறை எடுத்துக்கிட்டோன்னா நிறைய துரோகங்கள் கூட இருக்கிறவங்க நண்பர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே எதிரிங்க கிட்ட அலர்ட்டாக இருப்போம். அதே சமயம் நண்பர்களை முழுமையாக நம்புவோம். அவங்களுக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருப்போம். நம்ம யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவங்களால தான் நம்மளை ஈஸியாக ஏமாற்ற முடியும். அப்படி ஒரு ஏமாற்றம் நமக்கு வரும்போது நம்மளால் எதிர்வினை கூட ஆற்ற முடியாது. அதனால் நண்பர்களை நம்ப வேண்டான்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி உன் எதிரியால் உனக்கு ஒரு காரியம் ஆக போகுதுன்னா அவனை உபயோகப்படுத்த கொஞ்சமும் தயங்காதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது விதி, கன்சீல் யுவர் இன்டென்ஷன். உன் நோக்கங்களை மறைத்து வை. அரசியல் கட்சி தலைவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கட்சி கொள்கை, நோக்கம் எல்லாத்த பற்றியும் பொதுக்கூட்டத்தில் பேசுவாங்க. ஆனால் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி பற்றி மட்டும் பேச மாட்டாங்க. அப்படி அவர் சொன்னார்னா எதிரிகள் அவருக்கு எதிராக வியூகம் வகுக்கிறதுக்கு சுலபமாக போயிடும். ஸோ எப்போவுமே உங்கள் நோக்கத்தை பிறருக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. நான்காவது சட்டம், ஆல்வேஸ் சே லெஸ் than நெசசரி. அளவுக்கு அதிகமாக பேசாது. இந்த விதியை பொறுத்த வரைக்கும் நமக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் வெற்றி பெற்ற நிறைய பேரை அப்சர்வ் பண்ணி பாருங்க. அளவுக்கு அதிகமாக பேச மாட்டாங்க, தேவையானதை மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம அதிகமாக பேச பேச நம்மளுடைய கேரக்டர், பிஹேவியர் எல்லாத்தையும் அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அதே சமயம் நம்மக்கிட்ட இருக்கிற முட்டாள்தனத்தையும் எதிரிங்க சுலபத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்க்குறோம். பேச தெரியாமல் பேசி எதையோ உளறி சோஷியல் மீடியா ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுவாங்க. ஸோ குறைவாக பேசுனீங்கன்னா சக்தி வாய்ந்தவராக தெரிவிங்கன்னு இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தாவது விதி, so much depends on reputation, guard it with your life. உங்களுடைய புகழ் உங்களை சக்தி வாய்ந்த நபராக காட்டும். அதனால எப்பவும் புகழோடு இருக்க கற்றுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. புகழ் யாரையும் ஈஸியில் வந்து அடையாது. அப்படி வர புகழை பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. ஆறாவது விதி, கோட் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட். எவ்விலை கொடுத்தாலும் கவனத்தை ஈர்த்துக்கொள். அதாவது கூட்டத்துக்கு நடுவில் காணாம போகாம தனிச்சு தெரிகிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அப்பியரன்ஸை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதனால மற்றவங்க கவனம் உங்கள் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏழாவது விதி, கெட் அதர்ஸ் டு டூ த ஒர்க் ஃபார் யூ பட் ஆல்வேஸ் டேக் த கிரெடிட். பிறரை உனக்காக வேலை செய்யவை, புகழை நீயே பெற்றுக்கொள். அதாவது மற்றவங்கள உபயோகித்து உங்கள் வேலையை முடிச்சுட்டு அதனால் கிடைக்கிற புகழை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ஒரு லேடி என் கூட பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லேடிக்கு சுத்தமாக சப்ஜெக்ட் நாலேஜும் கிடையாது, ரிசர்ச் நாலேஜும் கிடையாது. ஆனால் அந்த லேடிக்கு சுற்றி இருக்கிறவங்கள எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நல்லாவே தெரியும். அதனால் கூட இருக்கிற ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐஸ் வச்சு காக்கா பிடிச்சி அவங்கள வச்சு தீசிஸை கம்ப்ளீட் பண்ண வச்சு தீசிஸையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு கிடைச்ச அத்தனை உதவியை மறைச்சு தான் கஷ்டப்பட்டு தீசிஸ் முடித்த மாதிரி தன்னை பற்றி தானே பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. இவ்வளவு கேவலமானவர்களாக நாம் இருக்க வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் இது மாதிரி ஆளுங்க கிட்டே இருந்து விலகி இருக்கவும் கற்றுக்கணும். எட்டாவது விதி, மேக் அதர் பீப்புள் கம் டு யூ, யூஸ் பெயிட் இஃப் நெசசரி. மற்றவர்கள் உன்னை தேடி வருமாறு செய், தேவைப்பட்டால் ஈர்க்கவும் தயங்காதே. நம்ம ஒரு சில கேரக்டர்ஸை பார்த்துருப்போங்க. மற்றவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி, இல்லைன்னா கடி ஜோக் சொல்லி, இல்லைன்னா கிஃப்ட் கொடுத்து எப்படியோ ஒரு வழியில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பாங்க. நம்ம ஒரு நாள் அவங்கள பார்க்கலனாலும் உலகம் சுற்றுறதே நின்று போன மாதிரி ஃபீல் பண்ணுவோம்.
இந்த புத்தகத்துல அப்படி ஒரு ஆள நம்மள மாற சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பிரசன்ஸை என்ஜாய் பண்ணணும், ஆப்சன்ஸ்ல ஃபீல் பண்ணணும். 9வது விதி வின் த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ் நெவர் த்ரூ ஆர்கியூமெண்ட். இந்த விதியை நம்ம கடைபிடிக்கலாம். நான் என் வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு தான் வரேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக தான் இருந்தேங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவேன், ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போயிடுவேன். ஒரு கட்டத்தில் அது மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் என்னுடைய மன அமைதியை குலைக்கிறதோட வேல்யூபிள் டைமையும் எடுத்துக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஒரு அங்கிள் இருந்தாங்க. இப்போ அவர் உயிரோட இல்லை, கைரேகையெல்லாம் பார்க்குறவர். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முறை அவர் என் கையை பார்த்து சொன்னார், உனக்கு படிப்பு ரேகையே இல்லை, டிகிரியே முடிக்க முடியாது, அப்படியே முடிச்சாலும் அதுக்கு மேல உன்னால படிக்க முடியாதுன்னு. அந்த சின்ன வயசுல அவரை எதிர்த்து ஆர்கியூ பண்றதுக்கான தைரியம் என்கிட்ட இல்லை. அதே சமயத்துல அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டேன். டிகிரி முடிச்ச பிறகு தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். பிஹெச்டி வரைக்குமே படித்தேன். அது இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் கோர்சஸையும் முடிச்சிருக்கேன். அந்த சமயத்துல நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி மனஸ்தாபத்துக்குள்ள போய் மன அமைதியை குலைக்கிறத விட என் கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்றது தான் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கான பலனும் எனக்கு கிடைச்சது. 10வது விதி இன்ஃபெக்ஷன் அவாய்ட் த அன்ஹாப்பி அண்ட் அன்லக்கி. எப்பவும் சோகத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் துரதிர்ஷ்டசாலிங்க கிட்ட இருந்தும் விலகி இருக்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கையிலையும் துரதிர்ஷ்டத்தையும் சோகத்தையும் கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. சோகமா இருக்கிறவங்க கிட்டயோ துரதிர்ஷ்டசாலிங்க கிட்டயோ விலகி இருக்கணுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்க. ஆனா பொறாம இருக்கிறவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா விலகி இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அமைதியா சந்தோஷமா போயிட்டு இருந்ததுங்க. அதே சமயம் என்ன சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க. அப்படி கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் உனக்கு என்னமா சொந்த வீடு, அன்பான கணவன் இப்படியெல்லாம் சொல்லி பொறாமையை வெளிப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்துல எங்க நிலைமை தலைகீழா மாறி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதா போச்சு. அதிலிருந்து வெளியே வரதுக்கே எங்களுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. சோகத்துல இருக்கிறவங்க துரதிர்ஷ்டசாலி இப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம். அதே சமயத்துல பொறாம இருக்கிறவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா விலகி இருங்க. 11வது விதி லேர்ன் டு கீப் பீப்புள் டிபெண்ட் ஆன் யூ. மக்கள் உன்னை சார்ந்திருக்கும்படி செய். உன்னை சூழ்ந்து இருக்கிறவங்க உன்னை சார்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. 12வது விதி யூஸ் செலக்டிவ் ஹானஸ்டி அண்ட் ஜெனராசிட்டி. தேவைப்படும்போது மட்டும் நேர்மையையும் தாராள மனப்பான்மையும் பயன்படுத்தி எதிரியை வீழ்த்தணும். 13வது விதி when asking for help appeal to people's self-interest never to their mercy or gratitude. நீங்கள் ஒருத்தங்க கிட்ட ஹெல்ப் கேட்க போறீங்கன்னா அவங்க கருணையையோ நன்றி உணர்வையோ எதிர்பார்க்காம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு புரிய வைக்க சொல்கிறாங்க. 14வது விதி போஸ் அஸ் எ ஃப்ரெண்ட் ஒர்க் அஸ் எ ஸ்பை. அதாவது மற்றவங்க கிட்ட நண்பனை போல நடித்து நிஜத்தில் உளவாளியாக இருந்து அவங்களுடைய ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தேவைப்படும் போது உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே கேவலமாக இருக்குங்க, நமக்கு வேண்டாம். 15வது விதி கிரஷ் யுவர் எனிமி டோட்டலி. எதிரிகளை அழித்து விடு. நாம எதிரிகளை அழிக்க வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து விலகி இருந்தா போதும். அவங்களுக்கு வாழ தகுதி இல்லைன்னா அவங்களாவே அழிஞ்சு போயிடுவாங்க. 16வது விதி யூஸ் ஆப்சன்ஸ் டு இன்க்ரீஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். இதுக்கு உதாரணமாக சினிமா ஆக்டர்ஸே எடுத்துக்கலாங்க. ஒரு சில ஆக்டர்ஸ் டெய்லியும் டிவி முன்னாடி வந்து இன்டர்வியூ கொடுத்து எல்லா ஆக்ஷனுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க இன்டர்வியூ நமக்கு போர் அடிச்சு போயிடும். அதே சமயத்தில் மீடியா முன்னாடி வராமல் எப்போவுமே ப்ரைவசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர் திடீர்னு மீடியா முன்னாடி வந்து இன்டர்வியூ கொடுத்தா நம்ம கண்கொள்ளா காட்சியாக அதை பார்ப்போம். அதை தான் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஆப்சன்ஸை மற்றவங்க உணர்ற மாதிரி செய்யணும்னு. 17வது விதி கீப் அதர்ஸ் இன் சஸ்பென்ஸ் கல்டிவேட் அன் ஆர்ட் ஆஃப் அன்பிரெடிக்டபிலிட்டி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் சஸ்பென்ஸில் வச்சு மற்றவங்க ஈஸியாக உங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. 18வது விதி டு நாட் பில்ட் ஃபோர்ட்ரஸஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஐசோலேஷன் இஸ் டேஞ்சரஸ். நீங்கள் எப்போ உங்களை தனிமையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகாமல் போகலான்னு சொல்கிறாங்க. 19வது விதி நோ ஹூ யூ ஆர் டீலிங் வித். Do not offend the wrong person. ஒரு சில சமயத்தில் ஒரு நபர் தப்பு செய்யாமலேயே அவங்கள நம்ம தப்பாக புரிஞ்சுப்போம், பழி வாங்கவும் துடிப்போம். ஸோ இது மாதிரியான தவறுகளை தவிர்த்து அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோபத்தை வெளிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. 20வது விதி do not commit to anyone. யார்கிட்டையும் கமிட்டடாக அதாவது கடமை உணர்ச்சியோடு இருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. 21வது விதி பிளே எ சக்கர் டு கேட்ச் எ சக்கர் சீம் டம்பர் தேன் யுவர் மார்க். முட்டாள்கள் கிட்ட முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தி நடிச்சு அவங்கள வெல்ல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. 22வது விதி யூஸ் த சரண்டர் டாக்டிக் டிரான்ஸ்ஃபார்ம் வீக்னஸ் இன்டு பவர். நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுது, மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்ம வீக்காக இருக்கிறோம். இந்த சமயத்தில் நம்ம மற்றவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் போகிறது, சண்டைக்கு போகிறது இதெல்லாம் தவிர்த்துட்டு சூழ்நிலை மாறுறதுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 23வது விதி கான்சென்ட்ரேட் யுவர் ஃபோர்ஸஸ். உங்கள் சக்தியை சிதறடிக்காமல் ஒரே விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
அது உங்க படிப்பா இருக்கலாம், முன்னேற்றமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதுக்காக உங்க சக்திய முழுமையா பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க. 24வது விதி பிளே த பெர்ஃபெக்ட் கோர்ட்டியர். நமக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட பணிவோட நடந்து கொள்ளணும். 25வது விதி ரீகிரியேட் யுவர்செல்ஃப். உங்கள மறுசீரமைக்க சொல்றாங்க. உங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் நீக்கிட்டு வெற்றியாளராக மாற என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்றாங்க. 26வது விதி கீப் யுவர் ஹேண்ட் கிளீன். கைகளை சுத்தமா வைத்துக்கொள், எந்த தீய காரியத்தையும் நேரடியா செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. 27வது விதி பிளே ஆன் பீப்புள்ஸ் நீட் டு பிலீவ் டு கிரியேட் எ கர்டைல் ஃபாலோயிங். மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்து அவங்க உங்களை பின்தொடர மாதிரி, அதாவது ஃபாலோ பண்ற மாதிரி செய்யணும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி. 28வது விதி என்டர் ஆக்ஷன் வித் போல்ட்னஸ், டிமிடிட்டி இஸ் டேஞ்சர். இந்த விதி நமக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்ய நினச்சா அதை தைரியத்தோட எந்த தயக்கமும் இல்லாமல் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும். 29வது விதி பிளே ஆல் த வே டு த எண்ட். உங்கள் லட்சியத்தை குறிக்கோளை அடையிற வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டுட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 30வது விதி மேக் யுவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சீம் எஃபோர்ட்லெஸ். உங்கள் கடின உழைப்பை மறைச்சு உங்கள் சாதனைகளை மிக எளிதாக அடைஞ்ச மாதிரி காட்டிக்க சொல்கிறாங்க. இந்தலாம் எனக்கு சரியாக தோணலைங்க, எதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க்கை நம்ம மறைக்கணும். 31வது விதி கண்ட்ரோல் த ஆப்ஷன்ஸ், கெட் அதர்ஸ் டு பிளே வித் த கார்ட்ஸ் யூ டீல். நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற ஆப்ஷன் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. 32வது விதி பிளே டு பீப்புள்ஸ் ஃபேண்டசிஸ். உதாரணத்துக்கு நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு கொலீக் பயங்கரமான ஒரு நேரத்தில் சாரி கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட இந்த சாரி நல்லா இல்லை, உங்களுக்கு சூட் ஆகலைன்னு சொன்னால் உங்களுக்கு பொறாமைன்னு நினச்சிப்பாங்க. அதே சமயத்தில் உண்மையை மறைச்சி இந்த சாரி உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த விதி ஃபேண்டசி வார்த்தைகளை உபயோகப்படுத்த சொல்லுது. 33வது விதி டிஸ்கவர் ஈச் மேன்ஸ் தம் ஸ்க்ரூ. மற்றவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அது உங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. 34வது விதி பி ராயல் இன் யுவர் ஓன் ஃபேஷன், ஆக்ட் லைக் எ கிங் டு பி ட்ரீட்டட் லைக் ஒன். உங்களை நீங்கள் எப்படி கேரி பண்ணிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவங்க உங்களை அவமரியாதையாக நடத்துகிற மாதிரி வச்சுக்க கூடாது. அதுக்கு உங்களை நீங்களே மதிக்கணும், உங்களை நீங்களே நேசிக்கணும். இதை ரெண்டையும் நீங்கள் செய்யலைன்னா மற்றவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க, நேசிப்பாங்க. 35வது விதி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டைமிங். சரியான தருணத்துக்காக காத்திரு. ஒவ்வொரு காரியத்தையும், அதாவது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அதை செய்கிறதுக்கான தருணம் இருக்கும். அந்த தருணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 36வது விதி டிஸ்டைன் திங்ஸ் யூ கேன் ஹவ், இக்னோரிங் தம் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. 37வது விதி கிரியேட் கம்பெலிங் ஸ்பெக்டாக்கல்ஸ். உங்களை ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக காட்டிக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. 38வது விதி திங்க் ஆஸ் யூ லைக் பட் பிஹேவ் லைக் அதர்ஸ். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, ஆனால் அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை தான் பண்ணுறீங்கிற மாதிரி காட்டிக்கணும். 39வது விதி ஸ்டிர் அப் வாட்டர் டு கேட்ச் ஃபிஷ். நீங்கள் எப்போவும் அமைதியான மனநிலையோடு இருக்கணும். அந்த அமைதியான மனநிலை உங்கள் எதிரிகளை கோவப்படுத்த வைக்கும். அது உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டையும் தேடி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. 40வது விதி டிஸ்பைஸ் ஃப்ரீ லஞ்ச். ஒருத்தங்க காரணமே இல்லாமல் இலவசமாக நமக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது எப்போவும் டேஞ்சரஸான பொருள், அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 41வது விதி அவாய்ட் ஸ்டெப்பிங் இன்டு எ கிரேட் மேன் ஷூஸ், டோன்ட் கெட் லாஸ்ட் இன் ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஷேடோ. எப்போவுமே மற்றவங்க புகழை சார்ந்து இருக்காதீங்க, உங்களுக்கான புகழை தேடிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் புகழ் பெற்றவங்களா இருப்பாங்க. அந்த புகழ் போதும்னு நினைக்காம உங்களுக்கான புகழை நீங்கள் தேடணும். 42வது விதி ஸ்ட்ரைக் த ஷெப்பர்ட் அண்ட் த ஷீப் வில் ஸ்கேட்டர். உங்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு கூட்டமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்தோட தலைவனை தான் நீங்கள் அழிக்க நினைக்கணும், கூட்டத்தை இல்லை. 43வது விதி ஒர்க் ஆன் த ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட் ஆஃப் அதர்ஸ். மண்டேல உட்காந்து கொடையிறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி தாங்க. பிறரை வெல்லணும்னா முதல்ல அவங்க உள்ளத்தையும் நம்பிக்கையும் வெல்லணும்னு சொல்கிறாங்க. 44வது விதி டிஸ்ஆர்ம் அண்ட் இன்ஃபீரியேட் வித் மிரர் எஃபெக்ட். அதாவது உங்கள் எதிரிகளுடைய நடவடிக்கைகளை பிரதிபலிப்பதன் மூலமாக அவங்கள குழப்பணும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஆனால் அவங்க உங்களை மற்றவங்களுக்கு முன்னாடி அவமானப்படுற அளவுக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் அவங்கள அதே மாதிரி கிண்டல் பண்ண சொல்கிறாங்க. அவங்க உங்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ உங்களை கிண்டல் பண்ணுறதை விட்டுருவாங்க. 45வது விதி ப்ரீச் த நீட் ஃபார் சேஞ்ச் பட் நெவர் ரீஃபார்ம் டூ மச் ஒன்ஸ். நீங்கள் வீட்லேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லேயோ ஏதாவது ஒரு சேஞ்சை கொண்டு வர நினைக்கிறீங்கன்னா கொண்டு வாங்க, ஆனால் அந்த சேஞ்சை திணிக்காதீங்க. அந்த மாற்றம் நடக்குதுன்னு மற்றவங்க உணராத அளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
46வது விதி நெவர் அப்பீல் டூ பெர்ஃபெக்ட். நீங்களும் உங்க வாழ்க்கையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி எப்பவுமே காட்டிக்காதீங்க. அது பொறாம கண்களை உங்க மேல திருப்பி உங்க வாழ்க்கையே அழிய காரணமா மாறிடும். 47வது விதி டோன்ட் கோ பாஸ் த மார்க் யூ எய்ம்டு ஃபார். இன் விக்டரி லேர்ன் வென் டு ஸ்டாப். இந்த பெட்டிங் கேம் எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அவங்க நிறைய பணத்தை இழப்பாங்க. அது எப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்துல சின்ன சின்ன சக்சஸ் கிடைச்சதும் பூரிப்படைஞ்சு அதுல நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மொத்தமா போயிடும். இது பெட்டிங்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கைக்கும் தான். எப்போவுமே நம்ம அகலக்கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெற்றி இலக்கை அடைஞ்ச பிறகு நிதானமா பொறுமையா முன்னேற பாருங்க. 48வது விதி அஸ்யூம் ஃபார்ம்லெஸ்னஸ். உங்களை பற்றி மற்றவங்களுக்கு எந்த க்ளூவுமே கொடுக்கக்கூடாது. எப்போவுமே தண்ணீரை போல உருவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த 48 விதிகளில் நம்ம கடைபிடிக்கக்கூடாத பல கெட்ட விதிகளும் இருக்குது. நமக்கு தேவையான சில நல்ல விதிகளும் இருக்குது. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா அடுத்தவனை அடிச்சோ மிதிச்சோ ஏமாத்தியோ முன்னுக்கு வர தயங்காதேன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கேரக்டர்ஸ் உள்ள பல ஆளுங்க நம்மளை சுற்றி இருக்காங்க. அவங்களால பல பாடுகள் நம்ம பட்டு இருக்கோம். இனி வரும் காலகட்டத்திலேயாவது இது மாதிரி ஆளுங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு இந்த 48 நமக்கு உதவும்னு நம்பலாம். சந்திப்போம். வணக்கம்.